அன்புள்ள மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா 2025 மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் இந்த விழாவிலே பங்கேற்க வைத்து மிகுந்த எழுச்சியோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் முனைவர், என்னுடைய இனிய சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்களே, இந்த பெருவிழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் திரு அப்பாவு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கினிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, நாடாளுமன்றத்தினுடைய குழுவின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, பேராயர் பெருமக்கள், கார்டினல் கிளேமிஸ் அவர்களே, டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களே, அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களே, பர்னபாஸ் அவர்களே, சகோதரர் லாசரஸ் அவர்களே, அருட்தந்தை வின்சன் சின்னதுரை அவர்களே, திரு பீட்டர் பால் தாமஸ் அவர்களே, அருட் சகோதரி மரிய பிலோமினா அவர்களே, பேராயர் பெருமக்களே, அருள் சகோதர சகோதரிகளே, முகமது இலியாஸ் உஸ்மானி அவர்களே, பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே, சரஸ்வதி பிரம்மாச்சாரிய சுவாமி அவர்களே, நெல்லை முபாரக் உள்ளிட்ட தோழமை இயக்கத்துடைய தோழர்களே, சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களே, சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்ட கழக தலைவர் திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜ் அவர்களே, கிறிஸ்துவ தேவாலயங்களின் தலைமை போதகர்களே, என் பேரன்பிற்குரிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கம் நடத்தும் இந்த மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா மூலமா உங்க எல்லாருக்கும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விழாவை ஒரு மதத்தின் விழாவாக இல்லாம மனிதநேய மகத்துவ விழாவாக கொண்டாடுகிற உங்க எண்ணத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எந்த ஒரு விழாவையும் பிரம்மாண்டமா நடத்தி அசத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய இனிகோ இருதராஜ் அவர்கள் திருநெல்வேலியை நோக்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு
இந்த விழாவை பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒற்றுமையா ஒருவர் மீது ஒருவர் அன்போடு இருக்கணும்னு நினைச்சுதான் கடந்த 15 ஆண்டுகளா இப்படிப்பட்ட சமத்துவ விழாவா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை சகோதரர் இனிகோ இருராஜ் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த அமைப்போட பேரையே கிறிஸ்துவ நல்லெண்ண அமைப்புன்னு வச்சிருக்காரு. அவருக்கும் அவருடைய நல்லெண்ணக்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த விழாவில் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருவனந்தபுரம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாராள் தக்கர் கன்வென்ஷன் சென்டர் பிரதான நுழைவாயில திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடிய பெருமை அடைகிறேன். ஏன்னா தன்னுடைய வாழ்நாளில் இந்தியாவுக்கு வராமலே தன்னுடைய சகோதரி எழுதின கடிதம் மூலமா இங்கே நிலவின பிற்போக்குத்தனங்களை அறிந்து அதனை போக்க கல்வி எனும் அறிவொளியை வழங்கின மாற்றுத் திறனாளி பெண் தான் சாராள் தக்கர் அவர்கள். தென் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்கள் படிச்சு கல்வி அறிவு பெறுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த சாராள் தக்கர் போன்ற கல்லூரிகள் தான். கிறிஸ்துமஸ் விழா என்பது தேவாலயங்களில் மட்டுமில்லாம தெருக்கல்ல, வீதிகள்ல, பணியிடங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய விழாவா இருக்கு. கிறிஸ்துமஸ் விழா என்பது நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விழாவா, பரிவு காட்டும் விழாவா, அமைதிக்கு வழிகாட்டும் விழாவா, மகிழ்ச்சியை கொண்டாடும் விழாவா இருக்கு. அதனாலதான் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் நாள்ல வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அன்பு நெறியை பண்பு நெறியா வளர்த்தெடுக்கிறது தான் கொண்டாட்டங்களோட அடிப்படையா இருக்கணும். வெறுப்புணர்ச்சி என்பது பாவங்களைத்தான் செய்ய தூண்டும். ஆனால் அன்பு என்பது அத்தனை பாவங்களையும் போக்கும். அப்படிப்பட்ட அமைதியான அன்பான சமுதாயத்தை, சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவை. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழணும். அதுக்கு இது போன்ற விழாக்கள் துணை நிற்கணும். எங்களுடைய அன்பிற்குரிய இனிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், எண்ணிக்கையில அதிகமாக இருக்க பெரும்பான்மையினர் எப்பவுமே சிறுபான்மையினர் நலனை, அவங்களோட மாண்பை போற்றி பாதுகாக்கக்கூடியவங்க தான். மதச்சார்பின்மை மதநலக்கத்தை விரும்புறவங்க உங்களுக்கு துணையா பாதுகாப்பாளனாக இருக்கும். என்றைக்கும் இருப்போம்னு உறுதியளிக்கத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அதோட அடையாளமாகத்தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையினுடைய நலனில் உண்மையான அக்கறை கொண்டுள்ள இயக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தான் சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய பொற்காலம்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் பலர் அதை பற்றி எடுத்து சொன்னாங்க. திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு, பொறுப்பேற்ற பிறகு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா, திராவிட மாடல் அரசு மாணவ மாணவியர் விடுதிகள்ல தங்கி படிக்க
அவங்களுடைய பெற்றோருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பையும் பல்வகை செலவின தொகையும் உயர்த்தி இருக்கிறோம். இதனால இதுவரைக்கும் 884 பள்ளி மாணவ மாணவியர்களும் 3824 கல்லூரி மாணவ மாணவியர்களும் பயனடைந்திருக்கிறாங்க. கிராமப்புற மாணவிகள் இடைநிற்று இல்லாம கல்வி கற்கணும்னு இதுவரைக்கும் 1,03,000 மாணவிகளுக்கு 6,57,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை, வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில சிறப்பான திட்டம், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற 90,723 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மையில பள்ளிகளிலேயும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம்னு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உபதேசியர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கான நிபந்தனைகளை தளர்வு செஞ்சு 5000க்கும் மேற்பட்ட நபர்களை உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறோம். திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் கிறிஸ்தவ மகளிர் உதவக்கூடிய சங்கங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 46 சங்கங்களுக்கு அரசு இணை மானியமாக 13,86,00,000 வழங்கி இருக்கிறோம். சிறுபான்மையினரால் நடத்தப்படக்கூடிய 456 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கான மானியத்தை உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் புனித சூசையப்பர் தேவாலயம், ஆரோக்கிய அன்ன தேவாலயம் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மறுமலர்ச்சி ஜெப ஆலயம்னு தமிழ்நாட்டில் 16 தேவாலயங்களை 2,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொன்மையான தேவாலயங்கள் பாதுகாக்கப்படணும்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்டுவெல் நினைவு தேவாலயம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் தேவாலயம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித இருதய ஆண்டவர் தேவாலயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித சேவியர் தேவாலயம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் தேவாலயம்னு 12 மாவட்டங்கள்ல 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய சகோதரர் இனிகோ அவர்கள் கோரிக்கை ஏற்று விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 6 மாவட்டங்கள்ல புதுசா கல்லறை தோட்டங்கள் அமைக்க அரசு நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க 5 கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம். சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கரூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள்ல 597 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைகள்ல கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அடுத்து சிறுபான்மையின மக்கள் கல்வி, பொருளாதாரம், சமூக ரீதியாக உயர வேண்டும் என்று கல்வி கடன், சுயதொழில் தொடங்க சிறப்பான திட்டங்கள், வெற்றி நிச்சயம் திட்டத்தில் சிறுபான்மையின இளைஞர்களுக்கு முன்னுரிமை, ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். டிசம்பர் 18ஆம் நாள் மாநில அளவில் சிறுபான்மையுடைய உரிமைகளால் விழாவா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மூலமா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டிகளை நடத்தி அவங்களுடைய மொழி, ஆளுமை உள்ளிட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி என்னால் இன்னைக்கு முழுக்க லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதழ எங்கிட்ட கொடுக்க வரும்போது சில கோரிக்கைகளையும் இனிகோ அவர்கள் கொண்டு வந்தார். இனிகோ கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக அந்த கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலித்து அதிகாரிகளுடன் விவாதித்து அந்த அடிப்படையில் முதல் அறிவிப்பாக நான் இங்கு அறிவிக்க விரும்புவது, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் தேர்வு கமிட்டியில அந்தந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மட்டுமே இருந்து ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணையில கையெழுத்து போட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இரண்டாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மூக்கையூர் கிராமத்தில் இருக்கிற தொன்மை வாய்ந்த புனித யாக்கோபு தேவாலயம் 1,42,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, ஆசிரியர் தகுதி தேர்வு பிரச்சனையில சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சந்திக்கிற சிரமங்களை பற்றி எங்கிட்ட நேரடியா கோரிக்கை வச்சதை தொடர்ந்து அதிகாரிகளோட தீவிர ஆலோசனை நடத்தின. அதை தொடர்ந்து அரசு வழக்கு விசாரணையை நீட்டிக்கிறதுக்கு பதிலாக இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றோம். இந்த நடவடிக்கையை தொடர்ந்து டெட் தேர்வு தொடர்பான அரசியலமைப்பு சட்ட கேள்வி குறித்து மாண்புமை உச்சநீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆராய உத்தரவிட்டிருக்கு. இந்த அணுகுமுறையால சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல 1439 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான்காவது அறிவிப்பு, புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நியமிக்கப்பட்ட 470 ஆசிரியர் நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு கிறிஸ்துமஸுக்குள்ள அதற்கான ஆணைகள் வழங்கப்படும். போதுமா? போதும்ல? திருப்தியா? இப்படி எல்லா மதங்கள் சார்ந்தும் எந்த பாகுபாடு இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம், திருப்பணிகளை செய்கிறோம். இதுக்கு தமிழ்நாட்டு மக்களான நீங்க எல்லோரும் பக்கபலமாக இருக்கீங்க. இதுதான் சிலருடைய கண்களை உறுத்துது. எப்படி தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கலாம், இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற மக்களை எதிரிகளாக பிரிச்சு வைக்கலாம்னு பலர் யோசிக்கிறாங்க. ஆன்மீகத்தின் பேரால சில அமைப்புகளை அழைத்து செல்ல நினைக்கக்கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு. இங்க ஒரு கோயில்ல திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க. ரம்ஜான் நோன்பு காலத்தில் முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவு திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ற இயேசு பெருமான எண்ணத்துக்கு இலக்கணமா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதத்தின் பேரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டார்னா அவரை சந்தேகப்படுங்க, கவனமா இருங்க. ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்ற பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது.
ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது. சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடிக்கிறாங்க. நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிளானை செயல்படுத்த நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜகவோட நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு. இதுதான் நம்ம ஹிஸ்டரி. இப்ப கூட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொண்டாங்களே. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நாட்டில் உருவாகி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாதுன்னு தான் திமுக சார்பில் நம்ம ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். ஒரு பக்கத்தில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடர்ந்தாலும் மக்கள் மன்றத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவங்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்ய திமுக நிர்வாகிகள் துணையாக இருந்தாங்க. இந்த நிலையில நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பணிகள் இன்னும் முடியல. உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க. வாக்காளர் பட்டியல உங்க பேரை சேர்ப்பதற்கான உதவிகள் அவங்க செய்வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க. அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம். உங்க நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும். நீங்களும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை எடுத்து வைத்து, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்கின்ற பைபிளையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் செயல் அனைத்தும் அன்புமயமாக இருக்க வேண்டும். உங்கள் மீது அன்பாக இருப்பதை போலவே அடுத்தவர் மீது அன்பாக இருங்கள் என்று இயேசு பெருமானின் மொழிகளை எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.